ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாகவும் சுற்றி திரிந்தார். இந்த இடத்திலே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மனிதர்களுக்கு நன்மை செய்து வருவதாக பேதுரு நமக்கு சாட்சியாக சொல்லுவதை பார்க்க முடியும். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் காரியங்களிலும் சரி, நம்ம பிசாசினால் அகப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதுதான் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது பிசாசினால் பிடிக்கப்படுகிறது. அப்படியானால் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அகப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அகப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு சிக்குண்டு எல்லாத்திலும் காரியங்களையும் நெருக்கம் ஒடுக்கமான ஒரு காரியத்துக்குள்ளே அகப்பட்டிருந்தோமானால் இன்றைய தினத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தீர்களானால் இன்றைய தினத்திலே ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பிசாசுவின் வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படிக்கு அவர் சுற்றித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் பார்க்கும்போது சொல்லப்படுகிற அது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். மனிதனுக்கு தீமை அல்ல, நன்மை செய்வதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த தினத்திலே உங்க குடும்ப வாழ்க்கையிலும், உங்கள் தொழில், வியாபாரம் காரியங்களிலும் எல்லாத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்ய அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.